தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சென்னை புரசைவாக்கம் மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் புதிதாக பிறந்த பச்சிளம் குழந்தை மருத்துவ உபகரணத்தில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீக்காயமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் பாபு தனலட்சுமி தம்பதியினருக்கு புரசைவாக்கம் கரியப்பா தெருவில் உள்ள மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த சில நிமிடங்களுக்கு பின்னர் உடல் வெப்பநிலையை பராமரிக்க வார்மர் இயந்திரத்தில் வைக்கப்பட்ட போது திடீரென மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. அதில் குழந்தையின் தலை, முதுகு, கை மற்றும் தொடை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 27% தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக முதல் உதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவர்களின் அலட்சியமே விபத்திற்கு காரணம் என இந்த சம்பவம் குறித்து குழந்தையின் தந்தை ஆனந்த் பாபு வேப்பேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் குழந்தையின் காயத்தின் தீவிரம் குறித்து ஆரம்பத்தில் சரியான தகவல் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் இந்த விபத்து அலட்சியத்தால் நடைபெறவில்லை, என்ற கோளாறு காரணமாக ஏற்பட்டது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் உடனடியாக நடவடிக்கையால் குழந்தை காப்பாற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் வேப்பேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து மின் கசிவு காரணமாக அல்லது அலட்சியமா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.